பார்க்க போகிற படத்தோட பேர் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நடித்த தமிழ் படம் 2. அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்தை தான் காட்டுவாங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் எல்லாரும் நெருப்பெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு வெளியே அந்த பொண்ணு எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஊரே கலவர பூமியாக மாறி இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இன்னும் அதுக்குள்ளே இப்படி மாறிடுச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த அளவுக்கு இருக்கும். எதுக்காக சண்டை போடுறாங்க, எதுக்காக அடிச்சுக்கிறாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி மாறி மாறி அடிச்சுட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையான்ற மாதிரி திரும்ப இப்போ போலீஸ் கேஸ் அப்படி இப்படின்னு ஆகிடும். இப்போ இந்த 2 ஊருக்கும், அதாவது ஊருக்குள்ளே இருக்க 2 கோஷ்டிக்கும் எப்படி சமாதானத்தை படுத்தி வைக்கிறதுன்னு தெரியாது. இவங்க போராட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மழை வந்து தான் கடைசியில் எப்படி இது நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மழை வந்தவொடனே அவங்க எரிச்சு விட்டதெல்லாம் அப்படியே அணைஞ்சு போயிடும். இருந்தாலும் அவங்களாம் கோவமாகவே இருப்பாங்க. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் விடவே கூடாது, அவங்க அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு மாறி மாறி 2 கோஷ்டியுமே பேசிப்பாங்க. இப்போ நிலைகள் ரவி இருக்கார்ல, அவர் தான் இப்போ போலீஸாக இருப்பார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பத்திரிக்கைக்காரங்களாம் வந்து விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது அவங்கள்ட்டலாம் நாங்கள் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவங்களாம் அங்கேருந்து போனதுக்கப்புறமா அவர் யாருக்கோ கால் பண்ணுவார். கால் பண்ணிவிட்டு எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் ஃபோன் பண்ணி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பேசிட்டு வச்சிருவாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சேத்தன் இருக்காருல, அவரும் நிலகல் ரவி இன்னொருத்தர் எல்லாருமே சேர்ந்துட்டு இப்போ இப்படியே விட்டோம்னா ரொம்ப மோசமாக போயிடும், அது எப்படியாவது ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் போராட்டக்காரவங்களாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ எப்படா அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கலான்ற மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இவங்களை சரி பண்ணுறதுக்கு ஒன்றுமே முடியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இப்போ என்ன தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசும்போது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு டைம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். இவர் யோசிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா திருப்ப பத்திரிக்கைக்காரங்க வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஓரளவுக்கு பதில் சொல்லி நின்று டென்ஷன் ஆகிட்டு இருப்பாரு. அப்போ தான் 2 போலீஸ்கார் இருக்கார்ல, 2 கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அவங்க 2 பேர் தனியாக நின்று அங்கே 2 பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை இவரால் சமாளிக்க முடியல, இதுக்கெல்லாம் அவர் தான் சரியான ஆள், அவர் மட்டும் இருந்தாருன்னா இந்த விஷயத்தை ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுவார். இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வந்து யாரை சொன்னால் யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஹீரோ என்ட்ரி ஆகும். அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு தாத்தா வந்து என்ன சொல்வார்னா, இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிதே இந்த தென்னை மரம், இந்த ஏழை விவசாயி இப்படி வயசானவனால எப்படி ஏறி அந்த இளநியை படிக்க முடியும், இதை தட்டி கேட்க ஒரு ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ தான் ஹீரோ வந்து ஒரு பெரிய ஜீப்பில் வந்து அப்படியே நேராக தென்னை மரத்தை அப்படியே கிராஸ் பண்ணி அங்கேருந்து அப்படியே ஒரு இளநியை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு தாத்தா கிட்ட வந்து அந்த இளநியை கொடுப்பாரு. அதுக்கு கொடுத்துட்டு சொல்லும் போது ஊரில் உள்ள சங்கங்கள் எல்லாத்துலேயுமே நீ தலைவராக ஆயிரணும்ப்பா அப்படி இப்படின்னு அவர் சொல்லுவார். அதெல்லாம் எனக்கு பெரிய ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் போலீஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இப்போ சிவா இருக்கார்ல, அவருக்கு கால் பண்ணுவார். கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் திரும்ப வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இல்லை என்னால் வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இந்த நாட்டுக்காக இந்த ஊர் மக்களுக்காக நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணுன்ற உடனே அவரோட கடமை வந்து அவரை கட்டி போட்டுருச்சு அப்படின்றத அவர் உணர்ந்துருவார். சரி ஓகே, நான் வந்ததான் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ இவருக்கு சந்தோஷமாக போயிடும். ஏன்னா இவர் வந்தால் தான் இப்போ இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவு வரும்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆஃபீஸர் வந்துருவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ வரப்போறாரு, கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் எங்கேருந்து வருவாருன்னா, அவங்களாம் நின்றுட்டு இருக்காங்கல்ல அந்த மண்ணுக்குள்ளேருந்து அவர் வெளியே வருவார். என்ன சார் இப்படி வரீங்கன்றவன, நான் வரும்போது நான் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ட்ரி கொடுப்பாரு. அதோட இது ஒரு வித்தியாசமான என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுப்பாரு. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா உள்ள உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இது எப்படிலாம் இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ யோசிப்பாங்க. எனக்கு ஒரு டீ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ சொல்லுவார். உடனே அவருக்கு ஒரு டீ வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. உடனே அந்த டீயை குடிச்சிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நியூஸ் சேனலில் வந்து என்ன பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா, இப்போ இந்த பிரச்சனைக்காக தீர்க்க வந்த அந்த ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா 3 தோசை தான் சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தியாளர் சொல்கிறாரு. சொல்லுங்க, நீ 3 தோசை தான் அவர் சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே உட்காந்துட்டு கேட்பாங்க. அதுக்கு லைவ் லொக்கேஷனில் இருக்கிறவர் அவர் என்ன சொல்வார்னா, ஆமாம் அந்த ஆஃபீஸர் வந்ததுலேருந்து 3 தோசை தான் சாப்பிட்ருக்காரு, இது உறுதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவரும் இங்கேருந்து பேசிகிட்டு இருப்பார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நியூஸில் வந்துட்டு தனித்தனியாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா, ஒரு விஷயத்தை 4 பேர் வந்து தனித்தனியாக பிரித்து பேசுவாங்க. அந்த மாதிரியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. 3 தோசை 4 தோசை, இது இப்படி சாப்பிடலாம் அப்படி சாப்பிடலாமா, இங்கே இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்ற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் அந்த இதெல்லாம் ஒரு வந்து காமெடிக்காகவே பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ஃபுல்லாக காமெடிக்காக தான் அந்த பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும். இப்போ ஆஃபீஸர் கேட்பாரு, அதாவது சேத்தன் கேட்பாரு, இப்போ அடுத்ததான் என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு இட்லி சொல்லுங்கன்னு சொல்லுவார். இப்போ தானே டீ குடிச்சிங்கன்னு போது இல்லை நீங்கள் இட்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். எத்தனை இட்லின்னு கேட்கும்போது ஒரு இட்லி போதுமான்னு கேட்கும்போது இந்த கலவரத்தை நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதுக்கு தான் ஒரு இட்லி வாங்கிட்டு வர சொன்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஒரு இட்லி எடுத்துகிட்டு இங்கே வருவார். இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் திரும்பவும் வந்து 2 குரூப்பாக பிரிஞ்சு 2 அடிச்சுப்பாங்க. அப்போ டக்குனு இவர் வந்து என்ன சொல்வார்னா, அந்த பார்சலை பிரித்து அதை இது என்னன்னு கேட்பார். எல்லாரும் இட்லின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இட்லி, இந்த ஒரு இட்லி உனக்கு பத்துமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு இட்லி எப்படி பத்தும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. அப்படி தான், ஏன்னா அவர் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன் எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு அதை போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுவாங்க. பத்தியா, அப்போ நீ உனக்கு பசிக்கலன்னும் போது நீ இன்னொரு இட்லி சாப்பிட மாட்டேங்கிற, ஏன் அப்படின்னா உன் வயிறு நிறைஞ்சதுக்கப்புறம் நீ சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடுமே உனக்கானது கிடையாது. அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ நீ பிரச்சனை பண்ணும்போது அது ஊருக்கானது, நீ எல்லா பொருளையும் சேதப்படுத்துறது, அடுத்த உயிரை நீ இப்படி பண்ணுறது கொள்வது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறவர் தான். நீங்கள் இப்போ 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டிங்கன்னா என்ன செய்ய முடியும் அப்படி இப்படின்னு கேட்பாரு. எல்லாரும் சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. அப்போ போலீஸ்காரங்களுக்குலாம் பிரச்சனை என்ன போயிட்டு இருக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் பேசிட்டு தான் இருக்காருன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பண்ணுறவங்களும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நாங்கள் பிரச்சனையே பண்ண மாட்டோம், தயவு செஞ்சு இதுக்கு மேலே எதுவுமே பேசாதீங்க, எங்களுக்கு காதுலேருந்து ரத்தம் வராத குறையா இருக்குது அப்படின்றவாங்க. அதாவது பேசியே வந்து பிரச்சனையை தீர்த்து வச்சிருப்பாரு. அதோட திரும்பவும் இவர் கால் பண்ணி நம்ம பிரச்சனை அதுக்குள்ளே சீக்கிரம் முடிச்சிருச்சு, அந்த சிவா வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிலைகள் திரும்பவும் யார்கிட்டயோ பேசுவார். யார்கிட்ட பேசினாருன்றது எதுவுமே தெரியாது.
கிடையாது. அதோட இந்த ஆஃபீஸர் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஊரே வந்து செழிப்பா ஆயிடுச்சு. பச்சை பசேல்னு இந்த ஊர் ஆயிடுச்சு. எப்படி இருந்த ஊர் தெரியுமா இது? இந்த ஆஃபீஸருக்கு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படியாம்மா அந்த ஆஃபீஸர் அந்த மாரியா செஞ்சாரு? அப்படின்னோனே, ஆமா எங்க ஊர எப்படி பச்சை பசேல்னு மாத்திருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த மாரி பில்டிங்கா இருக்கும். இப்ப அடுத்த ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவரு வீட்ல தான் இருப்பாரு. அவருக்கு கல்யாணமும் ஆயிருக்கும். அவங்க ஒய்ஃப், அவங்க அம்மா, அவங்க பாட்டி எல்லாம் வீட்ல தான் இருப்பாங்க. அப்ப ஹீரோ ஏதோ வேலையா இருந்துட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பார்சல் வரும். அந்த பார்சல பிரிக்காதன்னு கத்திக்கிட்டே ஓடுவாரு. அவங்க பாட்டியும் வந்து அங்க தான் இருப்பாங்க. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. அந்த பார்சல வந்து பிரிச்சுருவாங்க. பிரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்துட்டு டமால்னு சத்தம் கேட்கும். அதோட சரி, அதிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்கேயே இறந்து போயிடுவாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். என்னடா இது ஆரம்பிச்ச உடனே ஹீரோயின் போயிட்டாங்களே அப்படின்ற மாரி தான் நம்மளுக்கு யோசனையா இருக்கும். உடனே ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகி அவர் அங்கேருந்து வந்து இப்போ ஹீரோயின பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அதோட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லேயே அவங்க சீன் அவங்களுக்கு முடிஞ்சு போயிரும். உடனே ஹீரோக்கு வந்து செம்ம வெறி ஏறி இப்போ இவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஹீரோயின் முகத்துல ஒண்ணுமே இல்லாத மாதிரி காட்டியிருப்பாங்க. அதோட ஒரு கோவமா வந்து இந்த கேட்ட தொறந்துட்டு வருவாரு. இப்போ இங்க பார்த்தோம்னா வந்துட்டு இப்போ ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. நான் இவ்வளோ பெரிய துக்கம் நடந்திருக்குன்றத நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரி சொல்லுவாரு. சரி ஆனா நீ இன்னும் ட்ரைனிங்ல இருக்கணும். உன்னோட ட்ரைனிங் வந்து சரியில்ல. உன் கவனம் வந்து இப்போ தவறி இருக்கு. அத சரிப்படுத்திட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. இல்ல சார் நான் சரியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. இல்ல இந்தா இந்த துப்பாக்கிய வச்சு நேரா சுடு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதாவது அந்த தொப்பிக்கு அவர் எய்ம் பண்ணுவாரு. ஹீரோ அவர் தொப்பி போட்டிருக்காரு. அந்த இந்த தொப்பியில அவர் சுடணும். ஆனா இவர் எப்ப சுட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தொப்பி இங்க சுட்டா அந்த தொப்பி தெரிக்கும். தொப்பியில சுட்டா இங்க தெரிக்கும். அந்த மாரி தான் இருக்கும். இதெல்லாம் பத்தாது. நீ கண்டிப்பா வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு தான் திரும்ப பழைய சிவாவா நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புவாரு. நம்ம ஒய்ஃப் இந்த மாதிரி அதாவது உன் ஒய்ஃப் நம்ம ஒய்ஃப் இல்ல. உன் ஒய்ஃப் இந்த மாரி பண்ணவங்கள வந்துட்டு நீ கண்டிப்பா பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி இப்போ போய் ஒரு சூறாவளி கிளம்பியதுன்ற மாரி நெறைய ட்ரைனிங் எடுப்பாரு. அதாவது சிம்பிளா அப்படி படுத்துக்கிட்டு அப்படியே இப்படி சுத்துறது. இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பனி சறுக்குல ஏறி இப்படி தொங்குற மாரி அந்த அந்த எக்ஸர்சைஸ்லாம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஸ்பூன் இருக்குல்ல, லெமன் ஸ்பூனுன்னு சொல்லுவார்ல சாதாரண அந்த மாதிரி லெமன ஸ்பூன்ல வச்சுட்டு நடக்கிறது. ஆனா அவர் பிராக்டிஸ் பண்ண லெமன் வந்து கீழ விழுந்துட்டே இருக்கும். லெமன வச்சுட்டு சும்மா நடக்கணும். ஆனா அவரால அத பண்ண முடியல. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டயர் ஓட்டுவாங்கல்ல, வண்டிய வச்சு டயர் அந்த ஒரு சைக்கிள் டயர் வச்சு தள்ளிட்டே போவாங்கல்ல, அந்த மாரி ஓட்டணும். ஆனா அதுவும் அவரால சரியா வராது. அப்படியே அழுத்திட்டு என்னடா இது அப்படின்ற மாரி அவர் பயங்கர ஒரு கோவமா வரும் அவருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, கோணி பைய மாட்டிக்கிட்டு இப்படியே குதிச்சு குதிச்சு வருவாரு. அதுலயும் கீழ கீழ விழுந்துருவாரு. அதோட இப்ப என்ன பண்ணனும்னா இதுக்கு இன்னும் நல்லா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பண்ண ஆரம்பிப்பாரு பாருங்க. கமிஷனர் ஆஃபீஸ்ல உள்ள அந்த செவுத்துல போய் நாலா பக்கமும் ஒரு முட்டி முட்டி பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா புஷ் அப் எடுக்கிறாராம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு பிராக்டிஸ் எல்லாம் கரெக்டா வந்திருக்கும். திரும்பவும் போய் அந்த லெமன் ஸ்பூன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெமன் கீழே விழவே விழாது. அந்த அளவுக்கு அவர் கரெக்டா கொண்டு வந்துருவாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கீழே படுத்துக்கிட்டு கார் இருக்குல்ல, காரையே மேல தூக்கி அப்படியே சுத்துவாரு அந்த வெயிட் எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த கோணி பையை போட்டு குதிச்சிட்டு இருந்தார்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இப்போ செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இப்போ எல்லா எக்ஸசைஸும் பயங்கரமா செஞ்சு இப்போ பழைய இதில் வந்துட்டாரு. இப்போ ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இருப்பாரு. இவர் ஆல்ரெடி அங்கே சுட்டத்தில் இவர் தொப்பி வந்து டேமேஜ் ஆயிருக்குள்ள, வேற தொப்பி கேட்டிருப்பாருன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ தான் சிவா வருவார். வந்து இப்போ நான் கரெக்டாக ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். சரி இப்போ உங்களுக்கு அதே டெஸ்ட் தான் திரும்ப சுடுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவரோட தொப்பி தான் வந்து திரும்பவும் கீழே வந்து விழும். நீங்கள் சரியில்லை இன்னொரு தடவை போய் ட்ரைனிங் எடுக்கணும் சொல்லுங்க அப்படி சொல்லுவார். திரும்ப போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நல்லா ட்ரைனிங் எடுங்கன்னு சொல்லும்போது சார் திரும்பலாம் ஓட முடியாது சார், உடம்பு ஒத்துழைக்கல சார் அப்படின்னு சொல்லிடுவாரு. சரி விடுங்க, இன்னையிலேருந்து நீங்கள் வந்து அண்டர் கிரவுண்ட் ஆஃபீஸராக இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆஃபீஸர் வந்து அண்டர் கிரவுண்டாக வேலை செய்ய போறாரு. அது யாருக்கும் இது தெரியாது. இந்த விஷயம் வந்து இப்போ லைவாக வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க அண்டர் கிரவுண்டில் வேலை பார்க்குறது வந்து பப்ளிக்கு தெரியக்கூடாது. அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு இப்போ லைவாக போட்டு காட்டிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவர் நான் இந்த நாட்டுக்காக நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்ற மாதிரி அப்படியே கண்ணை கசக்கிக்கிட்டு அந்த மாதிரி அதை உறுதி பிரமாணம்ல அப்படிலாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதோட பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆஃபீஸர் இருக்கார்ல அவர் என்ன சொல்வார்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஓய்வு தேவை, நீங்கள் இதே மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்வார்னா, என் பொண்டாட்டியை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து நீ நான் பழி வாங்க விட மாட்டேன்னு சொல்வார். அப்போ கண்டிப்பாக நீங்கள் அப்படி தான் பண்ண போறீங்க கேட்கும்போது ஆமான்னு சொல்லும்போது அதுக்கு காரணம் யாருன்னா இந்த பி தான், இவன் தான் அந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கவன் அப்படின்னு சொன்னோன்னே இவனை பிடிக்காம நான் ஓயவே மாட்டேன் சார். இல்லை சிவா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். கிடையவே கிடையாது, எனக்கு ஓய்வுன்றதே கிடையாது, உறக்குன்றதும் கிடையாது, அவனை பிடிக்கிற வரைக்கும் என் மனைவிக்கு இப்படி ஆனது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்கே சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொரட்டை அடிச்சு நல்லா அப்படி தூங்கிட்டு இருப்பாரு. ரொம்ப நேரம் கழிச்சு தூக்கம் கழிச்சு எழுந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு வந்து மாலை போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ தான் அவங்க பாட்டி இவரும் நின்றுட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா பாட்டி ரொம்ப சோகமாக இருப்பாங்க. இதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சப்பா அப்படி இப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. நீ என்ன இருந்தாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உன் குழந்தைக்காகவாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லும்போது எனக்கு தான் குழந்தையே இல்லையா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதுக்கு தான்ப்பா சொல்கிறேன், உனக்கு குழந்தையே இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். சரி நான் யோசிச்சு பார்த்து முடிவு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்கேருந்து சொல்லிட்டு வருவார். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்தாங்களா அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போவும் இருப்பாங்க. அப்படியே காலேஜ் வாசலில் தான் அவங்களாம் உட்காந்து கதை அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த பக்கமாக கேர்ள்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் வீட்டில் இப்போ நடந்த விஷயத்தை பற்றிலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. இதுக்குள்ளே உங்கள் லைஃப்பில் வந்து இப்படிலாம் ஆகிடக்கூடாது, ஆகிருக்கக்கூடாது, நீ கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி வற்புறுத்துவாங்க. பாட்டியும் இதுதான் சொன்னாங்க, நீங்களும் இதுதான் சொல்கிறீங்க, அப்போ ஒரு வேலை இதான் சரியாக இருக்கும் போல இருக்குது, நான் கல்யாணம் பண்ணுறது தான் சரியாக இருக்கும் போல இருக்குது. ஆனால் வந்து இப்போ எப்படி பொண்ணை பார்க்குறது அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீ கண்ணை மூடிட்டிரு, இப்போ ஃபஸ்ட்டு வர்றது எந்த பொண்ணாக இருக்கோ நீ கண்ணத்தை வந்து பார்க்கும்போது வருதோ அதுதான் உன்னோட லைஃப் பார்ட்னர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணை மூடிட்டு நிற்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி வரும். அந்த நாய்க்குட்டியை துரத்திக்கிட்டே வந்துட்டு ஒரு ஹீரோயின்
ஹீரோயின் வருவாங்க. அவங்கள ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம சில குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லுவாரு. நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு வந்து சில வந்து குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும். அது இருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவாரு. என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, மென்டலா இருக்கணும்னு சொல்லுவாரு. மென்டல்னா யாரு இந்த படத்துல வர ஜெனிலியா மாரி அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அது கூட இன்னும் கொஞ்சம் மென்டலா இருக்கணும் அப்படின்ன உடனே, அப்புறம் இவங்க இருக்காங்கல்ல ஹன்சிகா மாரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி ஏன்னா அப்படி தான் எனக்கு சரி வரும். அப்படி தான் பிடிக்குன்ற மாரி சொல்லுவாரு. இவங்க தான் ஹீரோயின் இவங்க இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்காக முன்னாடி வந்து ஒருத்தர் நின்னுட்டு இருப்பாரு. இவர் கண்ணாடி போட்டுருக்கவும் கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க போய் அவர கை பிடிச்சு கிராஸ் பண்ணுவாங்க. கூட நிக்கிறவங்களே வந்து சொல்லும்போது, இல்ல எனக்கு கண்ணு தெரியல தான் அப்படின்னு சொல்லுவாரு. பாத்தியா அவளுக்கு வந்துட்டு கண்ணு தெரியும் யாரு கண்ணு தெரியுது யாரு கூட தெரியல. அவ கண்டிப்பா மென்டல் தான். அதே மாதிரி மழை பெய்யுற நேரத்துல வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. இவ மென்டல்ன்றது கன்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும் இவருக்கு. அதனால சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அதோடு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு எல்லாம் அந்த ஹீரோயின் செய்றது எல்லாமே வந்து கன்ஃபார்மா இவர் மென்டல் தான்ற மாரி இவர் டிக் போட்டுக்கிட்டே வருவாரு. நேரா அந்த பொண்ணு பின்னாடியே வந்துகிட்டே இருப்பாரு. அப்படியே நேரா வந்து அந்த பொண்ணு வந்து இவரோட மாடிக்கே போயிடும். வீட்டுக்கு வந்தோனே வந்து இது யார் பாட்டின்னு கேட்கும்போது, தெரியலப்பா புதுசா நம்ம வீட்டு மாடிக்கு குடி வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு அப்படியே சிம்பு படம் இருக்குல்ல அதே மாதிரி கெட்டப்பில் கீழே அவர் நிற்கவும் மேலே இவங்க நிற்கவும் அதே மாதிரி இருக்கும். அதோட இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து கிளம்பி வந்துருவாங்க. சரி அவங்க வேலைக்கு தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதாவது அந்த படத்தில் திரிஷா ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா அதே காஸ்டியூமில் தான் இவங்களும் போட்டிருப்பாங்க. இவங்க அப்படியே வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் பின்னாடியே வந்துட்டே இருப்பார். ஒரு வேன் வரும். அந்த வேனில் இவங்க ஏறுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேனில் போட்டிருக்கோம். அப்போ கன்ஃபார்மாக இவ மென்டல் தான், இவ தான் நம்மளுக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் ஃபிக்ஸ் ஆகிடுவார். அதோட இது பொண்ணுக்கு அமைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லணும்ல. அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவள் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சமாளிச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி அம்மா இவ்வளோ லட்சம் செலவு பண்ணி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணலாம் தாம் தூம்னு அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரிச்சாக பேசுவாங்க. அப்போ இந்த டீ கடைக்காரர் என்ன சொல்லுவார்னா, தம்பி என்னோட பழைய பாக்கி 46 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இதாக இருக்குது, நான் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். லட்சக்கணக்கில் பேசிட்டு இருப்பாங்க. 46 ரூபா பேலன்ஸ் வச்சிருக்காங்க. உடனே டீ கடைக்காரர் அமைதியாகிடுவார். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் பார்த்து வச்சிருக்காங்களா, அந்த ஹீரோயினுக்கு வந்து பர்த்டேவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ரெமோ பட சீன் மாதிரி பண்ணுவாங்க. அதாவது இவர் இருக்கார்ல அவரோட ஃப்ரெண்ட் அவருக்கு வந்து நர்ஸு கேட்டப்போ போட்டுட்டு அனுப்புவார். இவர் வந்துட்டு வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கூப்பிடுவாங்க. உனக்கு தனியாக வந்து கிஃப்ட் கொடுக்கணுமா அப்படின்னா மாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் அந்த கொடுத்த கிஃப்ட்டை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு இருக்குல்ல, அதாவது இப்படி ஊதுவாங்களே வச்சு கடலேருந்து எடுப்பாங்களா சங்கு, அந்த சங்கு இருக்கும். என்னது இதுன்னு கேட்கும்போது இதுதான் கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை ஊதுங்க அப்படின்னோடனே இது இதுக்கு நான் ஊத மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதை ஊதுங்க அப்படின்னு சொன்னவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஊத ஆரம்பிச்சிருவாங்க. ஊதுனோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே பலூன் பறக்கிற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் பறக்கும். இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இன்னைக்கு என்னோட பர்த்டேன்றது எப்படி தெரியும் அப்படி இப்படின்னு கேட்கும்போது நீங்கள் கீழே போனீங்கன்னா பின்னாடி பக்கமாக திரும்பி ஒருத்தர் நின்றுட்டு இருப்பா, அவன் தான் இந்த சர்ப்ரைஸ்லாம் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இப்போ ஹீரோயின் வேகமாக ஓடி போவாங்க. அப்படியே சிவகார்த்திகேயன் நிற்கிற மாதிரியே இப்போ ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு இப்போ ஹீரோயினை பார்த்துருவாங்க. அவங்களும் இவங்களை பார்த்துருவாங்க. 2 பேரும் பார்த்தோன்னே 2 பேருக்குமே பிடிச்சிருக்கும். சரி ஒரு சாங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துருவாரு. அப்போ ஜீவா வந்து கொஞ்சம் சின்ன சீனுக்கு தான் வருவார். வந்தோடனே பார்த்தீங்கன்னா டக்குனு இவருக்கு வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகி இவர் வந்து ஒரு ஃபீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடனே ஜீவா என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் சாங்கே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினும் வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட் அடிபட்டு கிடப்பாரு. அவங்க பாட்டுக்கு சாங் போயிடுவாங்க. அதோட ஒரு வழியாக அந்த சாங்கும் போய் முடிச்சிடும். சாங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருப்பார்ல, அதோட வந்துட்டு இப்போ இந்த பி ப்ராஜெக்ட் தானே போயிட்டுருக்கு. அவன் யார் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வில்லனை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இப்போ ஒரு கான்ஸ்டபிள் இருக்கார்ல, அவர்கிட்ட கூப்பிட்டு இப்போ விசாரிச்சுட்டு இருப்பாரு. அவர் வந்து அவரை பற்றி டீட்டெயில் சொல்லுவார். அவன் வந்து எப்போவுமே ஒரே விஷயத்தில் இருக்க மாட்டான், ஒரே ஊர்லேயும் இருக்க மாட்டான், இடம் மாறிக்கிட்டே இருப்பான், எங்கே இருப்பான்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது அப்படி இப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேரம் குளிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுவும் எல்லாரும் குளிக்கிற மாதிரி தண்ணியில் குளிக்க மாட்டார், அவர் பிளட்டில் தான் குளிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் வந்துட்டு அவரை காட்டுவாங்க, வில்லனை காட்டுவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா இப்போ ஒரு அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவருக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஏன்னா அவரை குளிக்கிறதே அந்த பொருள் தானே சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அதை குளிக்கிற இடத்துல வந்துட்டு அதை வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அவருக்கு பயங்கரமான பாதுகாப்பு இருக்கும். ஈஸியாலாம் அவரை மீட் பண்ண முடியாது. ஏன்னா வில்லன்ல அந்த மாதிரி தான் அவர் சுற்றி வச்சிருப்பாரு. அவர் இருக்கிற இடம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அவர் குளிக்கிறதுக்கான ஆயுதமும் வந்துருச்சு, அந்த பொருள் வந்துருச்சு. இப்போ இதை வச்சு அவர் குளிக்க போறாரு. எல்லாரும் ஆச்சரியமாக அங்கே பேசிட்டு இருப்பாங்க. ஆமாம் சார் எப்போவுமே இப்படி தான் குளிப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிப்பாங்க. இதில் வேறு இந்த அம்மா வந்துட்டு நான் இன்னைக்கு இங்கே இருக்கணுமா சார்னு கேட்கும்போது இன்றைக்கி வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேருந்து அந்த லேடியும் அங்கேருந்து கிளம்பி போயிடும். அதுக்கப்புறம் இவர் கரெக்டாக இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவர் அங்கேருந்து குளிச்சுட்டு வந்துடுவார். இப்போ இவரை பற்றி விஷயங்கள்லாம் எப்படி போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவர் கூட வேலை செஞ்சுட்டு இருந்த இவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவராக மாறி தான் இவரை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லியிருப்பாரு. இவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடும். உடனே இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஆமாம் நீ செய்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் போலீஸ்காரங்கள்ட்ட அதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கப்புறம் நீ எப்படி என்ன தான் பண்ணுற எப்படி தான் இருக்கேன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாரு. இப்போ அவருக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏ சண்டைக்காரா அந்த பாட்டு இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குத்து சண்டை தானே போடுவாங்க. அதே மாதிரி ஒரு லேடி வருவாங்க. இவரை வேகமாக ஓடி வருவாங்க. ஓடி வந்து அவரை அப்படியே மேலே ஏறி ஜம்ப் பண்ணி உட்காந்துக்கிட்டு அப்படியே குத்துன்னு குத்தி காலை போட்டு அப்படியே முறுக்கி அப்படியே எந்திரிப்பாங்க. அப்படியே அவர் இறந்து போயிருப்பார். இப்படி தான் நடக்கும். ஆனால் பாட்டு பேக்ரவுண்ட் பாட்டு மட்டும் அந்த ஏ சண்டைக்காரா அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும். அதோட இவர் கதையை வந்து இப்படி தான் வந்து அவர் வில்லன் வந்து முடிச்சு விட்டுருப்பாரு. அதோட அவரை பற்றி டீட்டெயில் கிடச்சிச்சு. இப்போ ஹீரோவே வந்து அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கால் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணாலும் நீ தடுத்துக்கிட்டே இருக்க, இதுக்கப்புறம் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், அது முன்னால்
எதுவுமே செய்ய முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே இருப்பாரு. என்னால் கண்டிப்பாக அதை வந்து முறியடிக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். இப்போ அது யார் வச்சா என்ன வச்சா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் தான் அந்த பிளான் வந்து அவர் சொன்னதை இவர் செஞ்சுட்டு இருப்பார். இவர் டீன்ற மாதிரி இவர் யாருன்னா இவர் ஒரு ரவுடியாக தான் இருப்பார். இப்போ அவரை பிடிச்சி கொண்டு வந்து விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வச்சிருக்கீங்க எதெல்லாம் இப்போ இது பண்ண போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாரு. ஏன் சொல்ல மாட்டேன்னு கேட்கும்போது நீ இந்தியா நான் வெளிநாடு நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். எப்படிடா அப்படிலாம் சொல்றீங்க நீயும் நானும் சித்தப்பா அதாவது சித்தி பையன் நீ எனக்கு சித்தி பையன் நான் உனக்கு பெரியமா பையன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. ஆமா இந்தியா வந்து என்னோட தாய் நாடு அப்படின்னா நீ பக்கத்து நாடு அப்படின்னா நீ என்னோட தங்கச்சி அதாவது சித்தி நாடு நீ என்னோட சித்தி பையன்டா. நாளைக்கு நம்ம அடிச்சுக்கிட்டோம் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் எப்படிடா இந்த குழந்தை பேரம் பெத்தி இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு முறை வச்சு பேசுவார். இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக வந்து ஃபேமிலியோட உறவெல்லாம் வச்சு ஒருத்தரையாக வச்சு பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தப்பு பண்ணவருக்கு இப்போ ஒரு மாதிரி ஒரு மாதிரி கலக்கமாக போயிடும். நம்மளாம் சொந்தக்காரங்களா இது தெரியாமல் நான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டேனே அப்படி இப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவார். சரி பரவாயில்ல அதெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் நான் டிஸ்போஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. எங்கே இருக்குன்னுலாம் சரியாக சொல்ல தெரியாது ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளூ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது என்னன்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வாங்கிடுவார். அப்போ ரெண்டு பேரும் வந்து அக்கா தங்கச்சி பிள்ளைங்க தானே அதனால் வந்துட்டு அப்படியே சமாதானம் ஆயிடுவாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நெடுங்கல் ரவி இருக்காரு அவர் வந்துட்டு இப்போ இவருக்கு வில்லனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவார். அப்படியா அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த காலே வந்து வில்லன் வந்து அவருக்கு தான் கால் பண்ணுவார். எதுக்குடா அவன்கிட்ட எல்லாத்தையும் சொன்ன உடனே இதெல்லாம் தப்பு அவன் வந்து நம்ம பெரியப்பா பையன் இவங்கெல்லாம் நம்மளுக்கு அப்படி இப்படின்னு அதே முறையை எங்கே சொல்லி காட்டுவார். இப்படியா நீ உன்னெல்லாம் இது பண்ணியிருக்கா இரு உன்னை நீ அடுத்த நிமிஷம் இப்போ நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஏசாண்ட கார் அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த பாட்டை பேக்ரவுண்டில் ஓட விட்டு அதே லேடி திரும்ப வருவாங்க. இவர் கழுத்தை பிடிச்சி மேலே ஏறி உட்காந்துட்டு அவரை முறுக்கி அவர் கொண்டு போட்டுருவாங்க. அடுத்ததான் சில இடங்களில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பாம்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல எப்படி எடுக்கிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சரி அவர் கொடுத்த க்ளூவிலேயே யோசிச்சு பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதிலே அவங்களுக்கு கிடச்சிரும். எந்த அளவுக்கு கிடச்சிரும் அப்படின்னா இப்போ ஒரு பஸ்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த பஸ்ஸோட டிரைவர் நம்பர் முத கொண்டு வாங்கிடுவாங்க. இப்போ கமிஷனர் வந்து கரெக்டாக வந்துட்டு டிரைவருக்கே பஸ் டிரைவர் காரில் அவருக்கே கால் பண்ணிடுவார். கால் பண்ணி உங்கள் பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சத்தமாக பேசிடுவார். உடனே பஸ்ஸில் உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. இவர் வந்து அந்த பஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த பஸ்ஸுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பஸ்ஸை இந்த ஸ்பீடில் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பஸ்ஸில் வந்து அவர் என்ன பண்ணுவார் இந்த சறுக்கி விளையாடுவாங்கல்ல மரத்தில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இதை வச்சுட்டு இந்த பஸ்ஸுக்கும் அந்த பஸ்ஸுக்கும் கனெக்ட் போட்டு அப்படியே எல்லாரையும் காப்பாற்றுன்ற பேரில் காப்பாற்றிட்டு இருப்பாரு. இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயம்லாம் எப்படி நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் பேசுறது எப்படி வெளியே போகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நிழல் ரவி இருக்கார்ல அவர் தான் இதுக்கு காரணம் அப்படின்றது தெரிய வந்துடும். ஸோ இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவருக்கு தெரிய வந்துருச்சுல இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ அவர் இப்போ துப்பாக்கி படத்தில் ஒரு சீன் வரும்ல அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ மாடியில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு நீ அவர் பேசியே நீ அதாவது சும்மா இருந்தால் கூட அவராக இருந்திருப்பார் அதாவது பேசியே வந்து அதே மாதிரி துப்பாக்கி படத்தில் வர்ற மாதிரியே சீன் இருக்குங்க. இப்போ இந்த விஷயம்லாம் வந்து கமிஷனருக்கு தெரிய வரும். இப்போ ஹீரோவெல்லாம் நிறைய லாஸ் இந்த மாதிரி ஆஃபீஸர்லாம் இருந்து போயிருக்காங்க அப்படி இப்படின்னு தெரிய வந்தவுடனே இப்போ அவருக்கு வந்து அந்த ஆஃபீஸர் உயர் அதிகாரிகள் அவருக்கு வந்து சேர்த்தன அவருக்கு வந்து செம்ம கோவம் வரும். ஹீரோ இனிமேல் இந்த வேலையில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஸ்டேஷனுக்கு ஹீரோ வந்துட்டு இருப்பாரு. அப்போ அங்கே உள்ள கான்ஸ்டபிள் எல்லாருமே ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஆஃபீஸர் என்ன சொல்லிடுவாருன்னா இந்த வேலை உங்களுக்கு இதுக்கு மேலே கிடையாது இந்த வேலையை நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போகணும் உங்களோட திங்ஸ் எல்லாமே இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்படியே அழுதுகிட்டே வருவார். அவங்க கூட இருக்கிறவங்களும் எல்லாருமே அழுதுகிட்டே இருப்பாங்க. எல்லாம் அழுது முடிச்சதுக்கப்புறம் இவரும் இந்த மாதிரி திட்டி அனுப்புனதோட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னா அவர் ட்ரெஸ் முத கொண்டு எல்லாத்தையும் அங்கேயே கழட்டி வச்சிருவாரு. அப்படியே சோகமாக இப்போ நடந்துட்டு வருவார். எதுவுமே போட்டிருக்க மாட்டார். அப்படியே வீட்டில் இருக்க மாதிரி அன்யூனிஃபார்மில் வர மாதிரி வந்துட்டு இருப்பார். வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த டவல் இருக்குல்ல அதாவது தொப்பி அதை மட்டும் வச்சுக்கிட்டு அது ரொம்ப கவலையாக வேலையிலேருந்து தன்னை எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பார். அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி டிவி உடனே ஆன் பண்ணி பாருன்னு சொன்ன உடனே டிவி ஆன் பண்ணி பார்ப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இவர் லவ் பண்ணுற பொண்ணு இருக்காங்களா அவங்க வந்து டாக்டராக இருப்பாங்க. அதாவது அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டராக இருப்பாங்க. இவர் என்ன நினச்சிப்பாருன்னா அவங்க மென்டல்னு நினச்சி தான் லவ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ பற்றியா நீங்கள் மென்டல் நினச்சி லவ் பண்ணா ஆனால் அவர் ஒரு டாக்டரா அப்படின்னு சொன்னோன்னே டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே என்ன ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சம்மக்கம் வரும். உடனே வந்து நீ என்ன ஏமாத்திட்ட இதுக்கு மேலே நமக்குள்ள எதுவுமே கிடையாது நான் என்னடா உன்னை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா நீ பைத்தியம் நினச்சா நீ பைத்தியம் மாதிரி நினச்சி நான் ஏமாத்திட்டேன் அப்படி இப்படின்னு அவர் இஷ்டத்துக்கும் பேசிடுவார். அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த லவ்வை வந்து பிரேக்கப் பண்ணி விட்டுருவாரு. உடனே ஹீரோயினுக்கு வந்து செம்ம கோவம் ஆகிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இந்த படம் இருக்கும்ல லவ் பண்ணுற மாதிரி பார்ப்பீங்களா லவ் பண்ணுற மாதிரி பேசுவீங்களா ஆனால் இப்போ அப்பாவுக்கு பிடிக்கலையே அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவீங்களா அதே டைலாக் இப்போ ஹீரோயின் சொல்லிட்டு ரொம்ப பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ஹீரோ கண்டுக்க மாட்டாரு. அதனால கோவத்தில் வந்து அவங்க இப்போ அமெரிக்கா போயிடுவாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்படுவார். பாட்டிக்கிட்டே சொல்வார். பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உலக உருண்டை இருக்கும்ல ஒரு மேப் மாதிரி அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இருக்கு அமெரிக்கா இந்த அமெரிக்காவில் போய் அவளை போய் பார்க்குறதுல உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டமா போய் தாராளமாக போய் பார்த்துட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லுவாங்க. அவளை சந்திக்காமல் இருக்க முடியல எப்படியாவது அவளை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் அமெரிக்காவுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவார். இங்கே வர்றவர் பார்த்தீங்கன்னா சூர்யா இருக்கார். சூர்யா கெட்டப்பை போட்டுட்டு அதே மாதிரி காஸ்டியூமு அதே மாதிரி கிட்டாரு அதெல்லாம் தூக்கிட்டு தான் அங்கேருந்து வருவார். வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகாமல் ஒரு பார்க்கில் உட்காந்துருப்பாரு. பார்க்கில் இருந்தால் கண்டிப்பாக அவள் எப்படினாலும் பார்க்குக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அந்த பார்க்குக்கு வருவாங்க. இப்போ வந்த இடத்துல அவருக்கு ஒரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கும். அதை பற்றி இப்போ டீட்டெயில் தெரியாது. சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் அவர் பார்த்த உடனே ஹீரோயினும் வந்து பேசுவாங்க. எப்படி என்ன பிரிஞ்சு இங்கே எவ்வளோ தூரம் வர உனக்கு மனசு வந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. நீ தானடா என்ன பிரேக்கப் பண்ண நான் எப்படா உன்னை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இப்போ திரும்ப ஒன்று சேர்ந்துருவாங்க. அவங்க டூயட் போகலான்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் கேட்ஸ் இருக்காங்களா அவங்கெல்லாம் வந்து சல்யூட் அடிப்பாங்க. இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க.
இருப்பாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ இப்போ கிளம்பு, அப்புறமா சாங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு கதை சொல்லுவார். அதாவது அன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, அது வந்துட்டு வெளி உலகத்துக்காக தான், நான் அண்டர் கிரவுண்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதில் விஷயம் என்னென்னா, அவர் பார்க்குறதே அண்டர் கிரவுண்ட் வேலை தான். அதில் சஸ்பெண்ட் ஆகி திரும்பவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் அவர் வந்து போஸ்டிங்கில் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இது எனக்கும் என்னோட உயர் அதிகாரிக்கும் தவிர வேறு யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லுவார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வில்லன் இருக்காருல, வில்லன் இங்கே தான் இருப்பார். அவரை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருப்பாரு. இங்கே வந்தவர் பார்த்தீங்கன்னா அவரோட கார் வந்து நிற்கும். அவரோட கார், வில்லனோட கார் பார்த்தீங்கன்னா பெரிய காராக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு காராக இருக்கும். இவர் கூட்டு போகிற சொல்ல இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அடக்கம் பண்ணுற இடம் இருக்குல்ல, அங்கே மட்டும் கூட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ இப்போ அந்த வில்லன் வர என்ட்ரி ஆகும். அங்கே வந்து பெரிய காரில் வில்லன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோ வேக வேகமாக போய் பார்ப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா வில்லன் இருக்க மாட்டார். அவர் வந்து உள்ளூரில் வாங்கி சாப்பிட்ட அல்வா கடையோட பாக்ஸ் மட்டும் தான் அங்கே இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா அவன் இங்கே தான் எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார்னா அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஓடுவார். போய் தேடிட்டே இருப்பார். ஆனால் அதுக்குள்ளே அவர் எங்கே இருப்பாருன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் அவர் பேசிக்கிட்டே பறக்கும் போதே ஜன்னல் ஓப்பன் பண்ணி வெளிக்காற்று வாங்கிட்டு தான் அவர் வந்து வில்லன் வந்து பேசிக்கிட்டே வருவார். என்னோட பிளான் எல்லாத்தையுமே வந்து நீ எடுத்துக்கிட்டே இருக்க, நான் ஒவ்வொரு இடமா ஒரு விஷயம் செய்ய நினைக்கும் போது நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஏற்கனவே உன் ஒய்ஃபை நான் கொண்டுட்டு அது உனக்கு பத்தாதா, இப்போ நீ ஒருத்தி லவ் பண்ணிட்டு இருக்கல, அவள் இப்போவே நான் அந்த கதையை முடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த மாதிரி அவங்களை அங்கேருந்தே தள்ளி விட்டுருவாரு. அப்படியே அந்த ஹீரோயின் இறந்து போயிடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து திடீர்னு வந்துட்டு மௌன விரதம் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் எடுத்துட்டு இருப்பாரு. இப்போ எதுக்காக சார் இந்த விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாரும் நின்று கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு அவர் எதுவுமே பதில் சொல்ல மாட்டார். இப்படிதான்ற மாதிரி இஷ்டத்துக்கும் உளறிட்டு அங்கேருந்து வந்துருவாரு. இதோட இப்போ ரெண்டு ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க. இதோட இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வேற சீரிஸாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போதும் சிவா போதும், இப்போ நம்ம பிரேக் எடுக்க வேண்டிய நேரம், இது நேரம் வந்து ஐட்டம் சாங் வந்துருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாரு. கஸ்தூரி இருக்காங்களா, ஒரு மக்கையான ஒரு டான்ஸ் ஆடுறன்ற பேரில் ஆடிட்டு இருப்பாங்க. அதோட எல்லாரும் சேர்ந்துட்டு இப்போ எல்லாம் அங்கேயே எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அடுத்தது ஹீரோ வந்து சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வில்லனுக்கு வந்து தெரிய வந்துடும். இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டில் அவர் நிற்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தோம்னா இங்கே பின்னாடி நிற்கிறவர் இந்த பக்கம் திரும்புவார். அவர் வில்ல வந்து அந்த முன்னாடி நின்றுட்டு இருப்பாரு. அவரை ஒரு சேரில் ஒரு மாதிரி நிற்க வச்ச மாதிரி தான் அவர் பிடிச்சி பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இது என்ன ஸ்டைல் நம்மளுக்கு தெரியல, இந்த மாதிரி தான் இருப்பாரு. என்னை வந்து புகழ்ந்து இது பண்ணணும், நீ தான் நானே தான் என்ன புகழ்ந்துக்கிற மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வர திட்டிப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா பிசாசு படத்தில் ஒரு சீன் வரும்ல, அதே இடத்துல இப்போ ஹீரோ உட்காந்து மாதிரி வாசிச்சுட்டு இருக்க மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லா இருக்கார்ல, அவர் வந்துட்டு அதே அந்த சண்டைக்கார பாட்டுக்கு வர அந்த லேடி இருக்காங்களா, அவங்கள அனுப்பி இப்போ ஹீரோ வந்து அடிக்க சொல்லியிருப்பாரு. ஹீரோ நேராக அவங்க பாஞ்சு வரும்போது அவங்களை அப்படியே அழகாக கேட்ச் பிடிச்சி கெஸ் பண்ணிடுவார். என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த மாதிரி ஒரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வில்லனுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த லெட்டரை பிரித்து அவர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் இப்போ அனுப்பினார்ல அந்த பாட்டு பாடிட்டு எல்லாரையும் கொண்டுட்டு இருந்தாங்களே, அவங்க தான் வந்து பொம்பளையா மாதிரி புடவெல்லாம் கட்டி பூ வச்சுக்கிட்டு இவருக்கு ஒரு லெட்டரை எழுதி பேசுவாங்க. என்னை மன்னிச்சிருங்க பாஸ், இதுக்கப்புறம் என்னால் இந்த வேலையை வந்து செய்ய முடியாது. எப்போ அவர் வந்து எனக்கு வந்துட்டு முத்தம் கொடுத்துட்டாரோ அதுக்கப்புறம் நான் அவருக்கு தான் மனைவியாக வாழ ஆசைப்பட்றேன் அப்படி இப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் அதில் பக்கமாக எழுதி வச்சிருப்பாங்க. இதை படித்த உடனே இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் ஆளையே இந்த மாதிரி மாற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வில்லனுக்கு வந்து பயங்கர கோவம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கழுத்தில் ஒரு துண்டு போட்டிருக்காருல, அவர் ஹீரோட ஃப்ரெண்டு, அவருக்கு தான் கல்யாணத்துக்காக தான் எல்லாரும் இப்போ வந்திருப்பாங்க. இங்கே வந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு பொண்ணை பார்ப்பாரு. அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு மாடி வீட்டில் கூட இருந்தாங்கல்ல, இப்போ கூட ஒரு வில்லை வந்து பிடிச்சி அதாவது ஃப்ளைட்லேருந்தே பிடிச்சி தள்ளி விட்டார்ல, அந்த மாதிரியே ஒரு பொண்ணு வந்து அங்கே இருப்பாங்க. அவள் இறந்து போனோடனே ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கும். இப்போ இந்த ஹீரோயின் அடுத்த ஹீரோயின் வந்துட்டாங்க. இப்போ கமலஹாசன் வந்து அந்த படத்தில் பேசுவார்ல, அதே மாதிரியே பார்த்த உடனே எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது கல்யாணமா, நீ இது அப்போவே சொல்லியிருப்பேன், இப்போ தான் உங்களை பார்த்தேன், அதனால தான் நான் கல்யாணம் பற்றி கேட்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதே டைலாக்லாம் இவர் இங்கே போட்டுட்டு இருப்பாரு. எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது அப்படி இப்படின்னு அவங்க அதே மாதிரி சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா கல்யாண நேரம் நெருங்கிரும். மாப்பிள்ளையை காணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னங்க இது மாப்பிள்ளையை காணும்னா இப்போ இந்த பொண்ணுக்கு எப்படி தான் கல்யாணம் நடக்கும் அப்படி இப்படின்னு பிரச்சனை ஆகிடும். ஒன்று ஹீரோ வந்துட்டு என் பொண்ணு அழுதுட்டு தான் நின்றுட்டு இருக்கும். அப்போ வந்து ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வேணா உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ப்ளூ சாரி ஹீரோயின் கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவனே அவங்களே இப்படி ஆச்சரியமாக பார்ப்பாங்க, என்னடா இவன் எப்படி சொல்கிறான்னு. இது கேட்ட உடனே கல்யாண பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். சரி ஓகே நம்ம இவரை கல்யாணம் பண்ணிக்கலான்ற எண்ணத்துக்கே வந்துருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து நிற்பாரு. பாத்ரூம் போயிட்டு வந்த கேப்பில் நீ என்னையவே மாத்திரியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. அதாவது கல்யாண மாப்பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தான் போயிருப்பார். அவர் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கும். உடனே இவர் பூந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறாரு அப்படின்றத அவர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. கல்யாணத்துக்கு செலவு பண்ணி உனக்கு கோட் சூட்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணத்துக்கு வர சொன்னா நீ வந்து என் வாழ்க்கையில இப்படி விளையாடுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும். இப்போ இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிச்சு, மொய் எழுதுவாங்கல்ல, மொய் எழுதும் போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரச்சனை ஓடும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 500 நோட்லாம் செல்லாது அப்படி இப்படின்னு அங்கே வந்தவங்களாம் அதெல்லாம் எப்படியா இங்கே வர்ற வரைக்கும் வந்துட்டு இப்போ போய் செல்லாதுன்னா என்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடும் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா கமிஷனர் அவரும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவார், இந்த மாதிரி 500 நோட்லாம் செல்லாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். ஹீரோ யோசிச்சிட்டே இருப்பார். அதுக்குள்ளே இவரை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அஜித் கிட்ட போட்டுருவாரு. யாருன்னா வில்லன். போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மணின்னு அந்த பணத்தை போட்டு மோந்து பார்த்துட்டு இருப்பாரு. அதோட கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நிற்பாரு. இல்லை கூப்பிடலன்னும் போது இல்லை மணி என் பேருன்னு சொல்லும்போது அப்படியா இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு துட்டுன்னு வேறு மாதிரி கூப்பிட்டு இருப்பாரு. அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அவருக்கு ஒரு கால் வரும். இதுக்கிடையில் இன்னொருத்தர் வருவார். ஏன்னா உன் பேர் துட்டான்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரியுமா, இந்த ரூபா நோட்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்களா அப்படின்னு. எனது 500 ரூபாலாம் செல்லாது அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இப்போ இருக்கிற பணம் எதுவுமே வந்து இப்போ பிரோஜனமே கிடையாது, எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படின்னு. இப்போ இவருக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடும் வில்லனுக்கு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இப்போ கால் பண்ணுவார் ஹீரோக்கும் அந்த ஆஃபீஸ்க்கும். இப்போ கால் பண்ணுவார். உடனே அவங்க பேசும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு லட்சக்கணக்கில் நான் வச்சு புழங்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு 5-10 கூட எனக்கு ஏடிஎம்
வாசல்ல நிக்க வச்சுட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமா வந்து இப்போ ஹீரோட்ட பேசிட்டு இருப்பாரு. அவர் எங்க இருக்காரு அப்படி அவர் பேச பேச வந்து ட்ரேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஆஃபீஸர்லாம் சொல்லும்போது, அதை ட்ரேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இங்க பக்கத்துல உள்ள ஏடிஎம் வாசல்ல தான் நின்னு பேசுறோம்னு அவன போய் உடனே பிடிச்சிருங்க சிவா, உடனே பிடிச்சிருங்கன்னு இவர் வேற சொல்லுவாரு. வேக வேகமா இவரும் ஓடி வருவாரு. இங்க பார்த்தீங்கன்னா, ரேஷன்ல நிக்கிற மாரியே நின்னுட்டு இருப்பாங்க எல்லாரும். உடனே இங்க போயிட்டு அந்த இந்த சீன் வரும்ல, கமலஹாசன் வந்து கேட்பார்ல, அந்த காரு இப்படி இருந்ததா, இப்படி இருந்ததான்னு கேட்கும்போது, அது காரே இல்லங்க அப்படின்ற மாரி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதோட அவர் எப்படி தான் பிடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அவங்க எங்க இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ராக் பண்றதுக்கு. அவர கூப்பிட்டு வச்சு அவர் என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, எங்க போறாரு அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அவர் இப்ப வந்து டூ வீலர்ல போயிட்டு இருக்காரு. இப்ப கார்ல மாறிட்டாரு. அப்படி இப்படி ஒண்ணா பார்த்துட்டு இருப்பாரு. இது நீங்க இப்ப ஹையர் ஆஃபீசர் என்ன சொல்வாருன்னா, இந்த இத மட்டும் நீங்க கரெக்ட்டா முடிச்சிட்டீங்கன்னா நம்ம சக்சஸ் பார்ட்டி கொண்டாடிடலாம்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நம்ம வேணா இந்த தடவ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி சக்சஸ் பார்ட்டி கொண்டாடிட்டு அப்புறமா இந்த விஷயத்த பண்ணலாமே அப்படின்னும்போது, உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, இந்த ஒரு தடவையாவது நம்ம வேலைய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சக்சஸ் பார்ட்டி கொண்டாடலாமே. எப்பவுமே நம்ம சக்சஸ் பார்ட்டி கொண்டாடிட்டு வேலைய நம்ம செய்யறது இல்ல அப்படின்னோனே, ஓ அப்படியா சார், அப்ப அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவாரு. இப்ப திரும்ப ஹீரோ வந்து இப்ப அவர் வந்திருக்கார்ல அந்த ட்ராக் பண்றவர், அவர்கிட்ட வந்து என்ன சொல்வாருன்னா, அவன் இப்ப அந்த வில்லன் வந்து தப்பிச்சு போறான்ல, அவனோட வண்டியில எவ்வளவு பெட்ரோல் இருக்குன்னு செக் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது, அவரோட வண்டியில வந்து இந்த அளவுக்கு பெட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் அவரு அந்த இடத்துல டக்குன்னு வண்டி வந்து நின்றும். ஏன்னா கம்மியான பெட்ரோல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு போவாரு. இப்ப இவர் ஹீரோ என்ன கேட்பாருன்னா, அந்த சைக்கிள்ல வந்து இப்ப உங்களால வந்து காத்த எடுத்து விட முடியுமா? அதாவது காத்த புடுங்கி விட்டுற முடியுமான்னு கேட்பாரு. அது மட்டும் எங்களால முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதோட இப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹையர் ஆஃபீசர் இப்ப கால் பண்ணுவாரு. நம்ம வில்லன் இருக்கார்ல, அவர் தான் வந்து இப்ப வந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு. நீங்க போய் அவருக்கு வந்து அந்த பந்தோபஸ்த் பண்ணுவாங்கல்ல, அப்படி போங்கன்னு. நான் எப்படி சார் போ முடியும்னு, உங்கள தான் அவரு ஸ்பெஷலா வர சொல்லியிருக்காரு. போங்க அப்படின்னு சொன்ன உடனே, வேற வழி இல்லாம இப்ப ஹீரோ வருவாரு. இங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, வில்லன் வந்து எந்திரன் கெட்டப் இருக்குல்ல, எந்திரன் கெட்டப்ல வந்திருப்பாரு. வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வருவாரு. ஹீரோ வந்தோனே ஹீரோ மத்த ஆஃபீசர்லாம் வந்து அவருக்கு சல்யூட் அடிப்பாங்க. ஹீரோ மட்டும் சல்யூட் பண்ண மாட்டாரு. ஏன் இந்த ஆஃபீசர் எனக்கு சல்யூட் பண்ண மாட்டார் கேட்டவுடனே, இப்ப மத்த ஆஃபீசர் சொன்ன உடனே ஹீரோவும் வந்து வேற வழி இல்லாம ரொம்ப துடிப்பா அப்படியே சல்யூட் அடிப்பாரு. சல்யூட் அடிச்சு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து வில்லன் வந்து என்ன பண்ணுவாரு, அப்படியே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, வேணும்னே அவரோட செப்பல கழட்டிட்டு போயிடுவாரு. உடனே மத்த ஆஃபீசர்ட்ட அதாவது அவங்க கூட இருக்கிறவங்க ஐயா ஐயா அப்படின்ட்டு எடுக்க வருவாங்க. இல்ல இல்ல அந்த போலீஸ்காரன் தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹீரோக்கு உடம்பெல்லாம் அப்படியே பயங்கரமா துடிக்கும். வந்து வேக வேகமா அந்த வலுக்கட்டாயமா அந்த செப்பல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த செப்பல தொட்டு தன்னை அடிச்சுப்பாரு. எதுக்காகனா, "தீய தொட்டு அடிச்சுக்கிட்டேன்" அப்படின்ற மாரி வேற சொல்லிப்பாரு. அப்பதான் எனக்கு புத்தி வரும்ன்ற மாரி சொல்லிப்பாரு. இப்ப இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்திருந்த ஹீரோயினையும் வந்துட்டு வில்லன் வந்து முடிச்சிருப்பாரு. இப்ப அடுத்தது வந்து இப்ப ஹீரோ வந்து இந்த வேலைய முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு அ சாமி படத்துல வர்ற மாதிரி உட்காந்து மேலே ஏறி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. சாப்பிடும்போது சட்னி ஊத்த வரும்போது, "சட்னி எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதான்னு?" கேட்கும்போது, "சரி, சரி உங்களுக்கு அந்த பொடி இருக்குல்ல, இட்லி பொடி அந்த மாரி அந்த மாதிரி ஊத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊட்டிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஹீரோயின் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க ஒருத்தர் அவர வெட்ட வர மாரி வருவாரு. அவங்க பஸ்ல இருந்தே வந்துட்டு டிஃபன் பாக்ஸ தூக்கி போடுறோம் டிஃபன் பா டிஃபன் பாக்ஸ தூக்கி போடுறோன்ற பேர்ல பெரிய கேரியர் இருக்கும் பார்த்தீங்களா? அத தூக்கி போட்டுருவாங்க. அவர் வெட்ட வந்திருந்தா கூட இந்த மாரி விழுந்திருக்க மாட்டாரு. அவ்ளோ பெரிய கேரியர் விழுந்தோனே பார்த்தீங்கன்னா, ஆளே முழுசா வந்து கீழ விழுந்துருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இவங்க வேற ஹீரோயின். இவங்க வந்து அவர இப்ப காப்பாத்திட்டாங்க. இவ்ளோ பெரிய கேரியர தூக்கி என் மேல போட்டா. அவரோட லவ்னால தான் அப்படி போட்டா. ஆனா எனக்கு எப்படி வலிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த அவங்கள சுத்தி சுத்தி 2 பேரையும் சுத்தி சுத்தி ஜூம் பண்ணி அப்படியே காமெடியா இருக்கும். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, போதி தர்மர் இருக்கார்ல, அவர பார்க்க வந்திருப்பாரு ஹீரோ. எதுக்காக அப்படின்னா, இப்ப வில்லன வந்து இப்ப பிடிக்க முடியல. அவன் எங்க இருக்கானே தெரியல அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "நீ முன்னொரு ஜென்மத்தில போய் அவன நீ கொல்லலாம். கொன்னுட்டீன்னா இங்கேயே உனக்கு பிரச்சனை இருக்காது." அப்படின்ற மாரி ஒரு ஐடியா குடுப்பாரு. "முன்னொரு ஜென்மத்தில நான் எப்படி இப்ப என்ன பண்ண முடியும்னா, அப்ப இருக்கிறதும் நீ தான்." அப்படின்னு சொல்லுவாரு. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு பேசிட்டே இருக்கும்போது, இவர் சில விஷயங்கள் சொல்வாரு. அதாவது ஒரு வாட்ச் கடைக்கு போ. அந்த வாட்ச் கடையில இந்த மாரி வந்து டைம் டிராவல் கிளாக் இருக்கும். அத வாங்கி நீ கட்டிக்கிட்ட அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துக்கு நீ கரெக்ட்டா போயிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இவர் கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, போதி தர்மர் ஒரு மாரி பார்க்குற மாரி, அந்த இவர் இருக்கார்ல டோங்லி. அந்த டோங்லி பார்க்குற மாரியே போதி தர்மர் பார்க்குற மாரி வச்சிருப்பாங்க. அந்த மாரி பார்த்தோன்னா அப்படியே அசையாம போவாரு. சொன்னா போணும். சும்மா நின்னுட்டு கேள்வியா கேட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாரி திட்டிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ச் கடை இருக்கு பார்த்தீங்களா? அங்க வந்துருவாரு. அங்க பார்த்தீங்கன்னா, பேசிக்காவே நான் வாட்ச் மெக்கானிக்ன்ற மாரி 1000 தடவ சொல்ற மாரி அங்க ஒரு சீன் நடந்துட்டு இருக்கும். டைம் டிராவலர் இந்த மாரி போதி தர்மர் அனுப்புனாரு. டைம் டிராவலர் வாட்ச் இருக்கா? அப்படின்னோனே, ஏன் அது என்கிட்ட இருக்கு. ஏன்னா பேசிக்காவே நான் வாட்ச் மெக்கானிக் அப்படின்ற மாரி அவரு அதையே சொல்லுவாரு. சரி ஓகே. அந்த வாட்ச் எடுத்து எனக்கு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ச் தான் வேணுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இப்ப அந்த வாட்ச் எடுத்து குடுப்பாரு. இத குடுக்குறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 தடவ அதே டயலாக்க திரும்ப திரும்ப சொல்லிருவாரு. இது என்ன வாட்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பலூன்காரங்கலாம் வச்சிருப்பாங்கல்ல குட்டி புள்ளைங்களுக்காக, அந்த மாரி ஒரு வாட்ச் எடுத்து கட்டி விடுவாரு. இது என்னய்யா பலூன்காரன் கட்டுற மாரி வாட்சா இருக்கு. இந்த வாட்ச் தான் டைம் டிராவல் வாட்சோட ஆமா இதான் டைம் டிராவல் வாட்ச். இது நீங்க அமுத்துனீங்கன்னா, நீங்க அந்த முன் ஜென்மத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னோனே, இது போம்போது இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போய் இந்த ட்ரெஸ் தான் நீ போடணும்னு வேற சாமியார் குடுத்துருப்பாரு. அதனால ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, டைம் டிராவல் பண்ணி வந்திருந்தாலும், அந்த பையில அவர் குடுத்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருப்பாரு. இதுதான் சாமியார் குடுத்த ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அப்படியே மயக்கம் போட்டு கிடப்பாரு. "என்னாச்சு? என்ன மாரியே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்பாரு. "ஆமா, நான் தான் உன்னோட முன் ஜென்மத்தில இருக்கிறவன். என்ன வந்துட்டு இப்ப பாய்சன் குடுத்து இந்த மாரி பண்ணிட்டாங்க. அந்த அரசவையில வந்து ஆள் மாறாட்டம் நடக்குது. அதாவது நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன்ற மாரி அங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இங்க வந்து இது மாரி பண்ணிட்டாங்க. அதனால என்னால வர முடியாதுல்ல. நான் ஊர விட்டு ஓடிட்டேன்ற மாரி அங்க கதை கட்டுறாங்க. நீ தான் போய் அதெல்லாம் பார்க்கணும்." அப்படின்ற மாரி இவரு அனுப்பி விடுவாரு. அதே மாரி அவர் சொன்ன மாரி இப்ப ஹீரோ வந்து இப்ப அரசவைக்கு வருவாரு. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவன் ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே, நான் அந்த மாரி போகவே இல்லன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வந்து நிப்பாரு. இவன் எப்படி வந்தான்? இவன தான் அங்கேயே முடிச்சுட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் இங்கேயும் இருப்பாரு. இங்க இருக்கிறவரு தான் இப்ப வரைக்கும் தொடர்ந்து வர மாதிரி
மாதிரி அந்த மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. இந்த கதை ஒரு பக்கம் எப்படி போயிட்டு இருக்கோ அதோட அங்கே காமெடியாக முடிச்சிருவாங்க. திரும்பவும் இவர் என்ன பண்ணுவாருன்னா ஹீரோயினை கடத்திட்டு வந்து வச்சிருப்பாரு. இப்போ வேற ஹீரோயின் அவங்களே கடத்திட்டு வந்து வச்சிருப்பாரு. இப்போ இது இங்கே வந்து ஹீரோ வந்து வருவார். இங்கே வந்து ஒரு ஃபைட் சீன்லாம் நடக்கும். இதில் வில்லன் கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவார்னா அதான் வந்து படம் முடிய போதில்ல ஃபைனலாக ஒரு ஃபைட் சீன் வரணும்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரச்சனை வந்து ஃபைட் சீனும் நடந்துட்டு இருக்கும். அப்படி இந்த ஹீரோனும் இப்படி இறந்து போயிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் வந்து மாட்டிப்பார். அதனால வந்து அவருக்கு ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆகிடும். அவர் ஜெயிலில் போயிடுவார். இப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோவை காட்டுவாங்க. அவருக்கு வந்து புக்கு படிச்சிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அவருக்கு ரிலீஸ் தேதி. ஸோ இப்போ அவர் வந்து ஜெயிலில் இருந்து இப்போ ரிலீஸ் ஆகி வந்துட்டு இருப்பாரு. அப்படியே இப்போ ரஜினி கேட்டப்ப அதே மாதிரி கோட்லாம் போட்டுக்கிட்டு அதே மாதிரி ரஜினி மாதிரியே வந்து வர வழியில் எல்லாருக்கும் வந்து கை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவார். அப்படியே சைன் பண்ணிட்டு அதெல்லாம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நுழையும்போது அவருக்கு பயங்கரமாக வயசாயிருக்கும். இப்போ அவங்க பாட்டி இருக்காங்களா, அவங்க பாட்டி மட்டும் இருப்பாங்க. வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த செவுரு ஃபுல்லாக வந்து இவங்களை கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. இப்போ ரொம்ப அவருக்கு கவலையாக இருக்கும். அதோட இந்த பாட்டிக்கும் ஐயோ நம்ம சொல்கிறதுனால தான் இவனை ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் பண்ணுறான், இவனை கல்யாணம் பண்ணுறதுனால ஒரு பொண்ணாக இறந்து தான் போயிட்டு இருக்கான்னு சொல்லி நினச்சிப்பாங்க. இன்னும் இந்த செவுரு எத்தனை பொண்ணுங்களை தான் தாங்குமோ, எத்தனை ஃப்ரேமை தான் தாங்குமோ தெரியலையப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அப்படியே ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பார். அப்படியே இந்த படத்தை முடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உள்ள காமெடி வந்து செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஒவ்வொரு சினிமா இவர் செய்கிறது எல்லாமே நம்மளுக்கு சிரிப்பு வரதான் செய்யும். ஸோ நீங்களும் என்ஜாய்